விளையாட்டு மூலம் கிடைக்கக்கூடிய ஒழுக்கம் வேறு எங்கும் கிடைக்காது என திரைப்பட இயக்குனரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் மனைவியுமான கிருத்திகா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு விளையாட்டரங்கில் நடைபெற்ற 23வது ஆசிய மாஸ்டர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளை கண்டு ரசித்த கிருத்திகா உதயநிதி வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், பள்ளியில் தான் ஒரு தடகள வீராங்கனையாக இருந்ததையும் மைதானத்தை பார்த்தவுடன் மீண்டும் ஓட வேண்டும் என்ற எண்ணம் வருவதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். I was also an athlete in school, so I enjoy coming to these events. ஒரு மலரும் நினைவுகளா இருக்கும். எப்போதுமே ட்ராக் பார்த்தாவே எனக்கு ஓடணும்னு தோணும். Today I encourage my children to take part in football or start gym, and because there is some discipline that comes in sports that you will not get anywhere else. So every child should be encouraged to take part in some sort of sport. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. ஏரல், சிறுகொண்டநல்லூர், குரங்கணி உள்பட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராமேஸ்வரம் மற்றும் சுற்றுவட்டார கடலோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையால் சுற்றுலா பயணிகள் குளிர்ச்சியான சூழலை கண்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எனினும் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை மழையால் சேதமடைந்து குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக பாம்பன் பாலத்தில் சாலைகள் மோசமடைந்துள்ளதால் இரவு நேர இருசக்கர வாகன பயணம் ஆபத்தான நிலையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. மேட்டூர் அணையில் நீர்வரத்தை விட திறப்பு அதிகமாக இருப்பதால் 2 நாட்களுக்கு 1 அடி வீதம் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 6278 கன அடியாக உள்ள நிலையில் பாசனத்திற்காக வினாடிக்கு 15000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. நீர்மட்டம் 2 நாட்களுக்கு 1 அடி வீதம் குறைகிறது. இதுவரை பாசனத்திற்கு 175 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து 98 டிஎம்சி உபரியாக திறக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 6 டிஎம்சி திறக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பால் கிளியாற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுராந்தகம் ஏரியின் முழு கொள்ளளவான 25 அடியில் தற்போது 23 அடிக்கு மேல் தண்ணீர் நிரம்பி உள்ளதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி 300 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கத்திரிச்சேரி, உழுதமங்கலம், விளாகம் உள்ளிட்ட ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வருவாய்த்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நான்கு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. நாளை திருநெல்வேலி, தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பாம்பனில் கடல் நீரை மேகம் உறிஞ்சி எடுக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. பாம்பன் வடக்கு கடல் பகுதியில் பொதுமக்கள் தங்கள் செல்போன் மூலம் எடுத்த இந்த வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. குளிர்ந்த காற்று மற்றும் வெப்பநிலை மாற்றங்களால் இதுபோன்ற நிகழ்வு ஏற்படுவதாக வானியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். கொடைக்கானலில் இதமான காலநிலை நிலவி வருவதால் விடுமுறையை கழிக்க சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு இதமான காலநிலை நிலவி வருவதால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ள பயணிகள் மகிழ்ச்சியுடன் விடுமுறையை கழித்து வருகின்றனர்.
பூங்காக்களை சுற்றி பார்த்தும் எழில் கொஞ்சும் மலைகளை ரசித்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி வழியாக சபரிமலைக்கு வருகை தரும் மற்றும் திரும்பி செல்லும் பக்தர்கள் வசதிக்காக படகு சேவை 1 மணி நேரம் அதிகரிக்கப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. சபரிமலையில் நடப்பாண்டிற்கான சீசன் 17ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 20ஆம் தேதி வரை 65 நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து 18 படிகள் ஏறி தரிசனம் செய்வர். தமிழகத்தின் வழியாக சபரிமலை செல்வோர் பெரும்பாலும் கன்னியாகுமரி வழியே செல்வது வழக்கமாகும். அதேபோல சபரிமலை பயணத்தை முடித்துவிட்டு கன்னியாகுமரி வழியாகவும் பலர் வீடு திரும்புவர். கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக 18ஆம் தேதியிலிருந்து சுற்றுலா படகு சேவை 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட உள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையில் தேசிய அளவிலான கராத்தே மற்றும் மாநில அளவிலான சிலம்ப போட்டிகள் நடைபெற்றன. விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். கராத்தே போட்டி எடை அடிப்படையிலும் சிலம்ப போட்டி வயது அடிப்படையிலும் நடைபெற்றது. கராத்தே போட்டியில் வேல்ஸ் பப்ளிக் பள்ளியும் சிலம்ப போட்டியில் முத்தமிழ் பப்ளிக் பள்ளியும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றன. ஈரோடு ரயில் நிலையத்திற்கு வந்த எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயிலை ரயில் பயணிகள், பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். மேலும் வந்தே பாரத் ரயிலுடன் பலர் செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர். பின்னர் மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி கொடி அசைத்து வந்தே பாரத் ரயிலை வழி அனுப்பினார். கரூர் கூட்ட நெரிசல் விபத்து தொடர்பாக சிபிஐ விசாரணையில் தவேக வழக்கறிஞர் இன்று ஆஜராகினார். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 300க்கும் மேற்பட்டோருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. இன்று தவேக திருச்சி மண்டல வழக்கறிஞர் அணி இணை செயலர் அரசு சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானார். அப்போது அவர் ஒரு பை நிறைய ஆவணங்களை எடுத்துச் சென்றுள்ளார். தவேகவைச் சேர்ந்த மேலும் 2 நபர்களை அவர் தன்னுடன் விசாரணைக்கு அழைத்து சென்றார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் பராமரிப்பு பணிகள் மெதுவாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணி காரணமாக எக்ஸ்ரே எடுக்க சென்ற மூதாட்டி ஒருவர் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எரிவாயு முனையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, அகவிலைப்படி, குழு விபத்து காப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல் நாள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். 2ஆம் நாள் தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் தியாக பிரம்மம் மகோத்சவ சபா பொதுக்குழு கூட்டம் அதன் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமையில் நடைபெற்றது. தியாகராஜர் ஆராதனை விழாவிற்கு வருகை தரும் இசைக்கலைஞர்கள் தங்கி ஓய்வு எடுக்க 1600 சதுர அடியில் கட்டடம் கட்ட தீர்மானித்துள்ளதாக ஜி.கே. வாசன் தெரிவித்தார். செயலாளர்கள் ஏ.கே. பழனிவேல், அரித்துவாரமங்கல் ராஜாராவ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை திரு இந்தளூர் பரிமளரங்கநாதர் கோயிலில் 10 நாள் நடைபெறும் ஐப்பசி மாத காவிரி துலா உற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் கொடிமரம் எதிரே உள்ள 4 கால் மண்டபத்தில் எழுந்தருளினார்.
தொடர்ந்து பெருமாளுக்கும் கொடிமரத்திற்கும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று கொடிமரத்தில் கருட கொடியேற்றப்பட்டது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் இல்லத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து அவரது வீட்டை வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர். சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது. அந்த வீட்டில் பணியாளர்கள் மட்டுமே இருந்து வருகின்றனர். வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக நீலாங்கரை போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் காற்றாலைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காற்றாலைகள் மூலம் ஏற்படும் அதிர்வுகளால் மீன்வளம் பாதிக்கப்படும் என்றும் பவளப்பாறைகள் அழிந்து இனப்பெருக்கும் குறையும் என்றும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மீனவ கிராமங்கள் வெளியேற்றப்படும் அபாயம் இருப்பதாகவும் அச்சம் தெரிவித்தனர். எனவே உடனடியாக அவர்களது கோரிக்கை குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் உறுதியளித்தார்.